ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிக்கு சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பொருட்கள் இல்லாமல் குறைவான பொருட்களில், அதுவும் மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸில் தான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி வந்து சிம்பிளாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் அரைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த கிளாஸில் தான் அளவு சொல்கிறேன். இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிதமான சூட்டில் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். பாருங்கள், உளுந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அரை கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமானதும் இதை இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து எள்ளு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நான் 2 காஷ்மீரி மிளகாயும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது இதை வந்து இந்த மிளகாய் இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, எள்ளு, உளுந்து பருப்பு இதை வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான நம்மளோட இட்லி பொடி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா இது இட்லி கூட வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது இட்லி கூட நல்லெண்ணெய் ஊற்றின இந்த இட்லி பொடி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணி இட்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மசாலா இட்லி கூட பண்ணிக்கலாம் இந்த பொடியை யூஸ் பண்ணி. அப்படி இல்லை அப்படின்னா மினி இட்லி ஊற்றி அதில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.